மருத்துவமனைக்குள்ள போயிட்டு நீங்க கலாட்டா பண்ணீங்கன்னா அங்க ஏற்கனவே உடல் முடியாம பாதிக்கப்பட்டு அங்க வந்திருக்கிறாங்களே, அவங்களுக்கு பதட்டத்துல ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த உயிருக்கு யார் பொறுப்பெடுக்க போறாங்க? இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாம இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஆனா வழக்கு கொடுத்தது தான் அப்பா தானே அப்படின்னு கேட்டா, ஒரு அவதூறான வழக்கு இத்தனை வருஷத்துக்கு நிக்குமா? எனக்கு அதான் ஒரு கேள்வியா இருக்கு. அப்போ ஒரு நீதிமன்றத்துக்கும் மாநில அரசினுடைய குரலுக்கும் அந்த உரிமைக்கும் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. அப்போ இதை வேணும்ட்டே அரசியல் பண்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில இவருக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சிடாதா, இவருக்கு நீதி கிடைச்சிடாதா அப்படின்னா, கைதாயிருக்கிறதே இந்த ஆட்சியில தான். அவர் ஒரு புனிதர்னு வச்சுக்கலாமே, அப்படியே வச்சுக்கிறேங்க. அப்படியே அவரை அந்த பிம்பத்தை அப்படியே கட்டமைக்கிறேன். அப்படியான ஒரு நபர் அப்பாவினுடைய கையெழுத்தை போர்ஜரியாக போட வேண்டிய அவசியம் என்ன? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் முனைவர் திருமதி மஞ்சுளா அவர்கள். வணக்கம். வணக்கம். மதுரையே உழுக்கின ஒரு செய்தி, குறிப்பா ஒரு சேவையில முக்கியமான ஒரு மருத்துவமனையா பார்க்கப்பட்டது மதுரை மிஷன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், மீனாட்சி மிஷன். அங்க ஒரு பெரிய கலோபரம் நடந்தது. குறிப்பா அந்த மருத்துவமனையோட நிறுவனர் சேதுராமன் பல சமூக பணிகளை ஈடுபட்டவர். இன்னைக்கு அங்க ஒரு பெரிய பிரச்சனையா, ஒரு பூதாகரமா அங்க பெரிய அடிதடி என்ற அளவுக்கு போயிருக்கு. என்ன நடந்தது? அதாவது இது இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவம் இல்லை. 2012 ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு. இது கிட்டத்தட்ட குடும்ப சண்டையா, இல்லை சொத்து பிரச்சனையா, இல்லை அண்ணன் தம்பிக்குள்ள அது அங்காளி பங்காளின்னு இல்லையா அந்த மாதிரியா இப்படின்னு பல்வேறு நோக்கத்தில் இதை பார்க்கலாம் போல இருக்கு. எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வினா, உங்களுடைய பிரச்சனை எதுவாக வேணாலும் இருக்கட்டும், உண்மையிலேயே குற்றம் செஞ்சவங்க மருத்துவமனையினுடைய ஓனராக கூட இருக்கட்டும். ஆனால் மருத்துவமனைக்குள்ளே போயிட்டு நீங்கள் கலாட்டா பண்ணீங்கன்னா அங்கே ஏற்கனவே உடல் முடியாமல் பாதிக்கப்பட்டு அங்கே வந்திருக்கிறாங்களே, அவங்களுக்கு பதட்டத்தில் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த உயிருக்கு யார் பொறுப்பெடுக்க போகிறாங்க? இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த சமூக வலைத்தளங்களில் என்ன வரணும் என்ன வர வேண்டாம் எல்லாத்தையும் கொண்டு அப்படியே கிட்டத்தட்ட குப்பை தொட்டி மாதிரி இருக்குது. எவ்வளோ முக்கியமான பிரச்சனைகள் நாட்டில் ஓடிட்டு இருக்கும்பொழுது இதை பூதாகரமாக்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இன்னைக்கு கைதாகி இருக்கக்கூடிய ரமேஷ்னு சொல்லக்கூடிய அந்த நபர் புனிதரா? அவர் அப்பழுக்கற்றவரா, தூய்மையாளரா, ஒரு சமூக செயற்பாட்டாளரா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரியும் இல்லை. எதை வச்சு நம்ம சொல்றோம்? அவர் நீட்டுக்கு ஆதரவான ஒரு குரலை கொடுத்துருக்காரு. நீட்டுக்கு ஆதரவாக யார் குரல் கொடுப்பாங்க? இப்போ உண்மையிலேயே மருத்துவர்கள் சரியானவர்களாக இருக்கணும், மருத்துவமனைகள் நல்லபடியாக இயங்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ இதுக்கு முன்னாடி நீட்டு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் நல்ல மருத்துவர்களே இல்லையா? அப்போ மக்கள்லாம் இறந்து போயிட்டாங்களா? மருத்துவமனைக்கு போனால் இறந்து போயிடுவாங்களா? அந்த மாதிரி ஒன்றுமே இல்லையே. அப்போது நீட்டு வேணும் அப்படின்னு வலியுறுத்துறீங்கன்னா உங்களுடைய குரலுக்கு பின்னாடி யார் டப்பிங் வாய்ஸ் கொடுக்குறாங்க? இதைத்தான் நம்ம மறுபடியும் கேட்குறோம். அப்போ இதை வச்சுட்டு இவரை ஒரு சமூக செயற்பாட்டாளர் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு வழக்குக்கு கைதாகி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவரை ஒரு சமூக செயற்பாட்டாளரை சித்தரிக்கிறது அப்படின்றது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு எனக்கு புரியல. இல்லை, குறிப்பாக ரமேஷ் அவர்கள் ஒரு பாஜக சிந்தனை ஆதரவாளர். உங்களுக்கு நல்லாவே தெரியும், மோடி ஆட்சியை பாலைவனத்துலையும் விவசாயம் செய்யலாம், அதுபோல் மோடி ஆட்சி தருவன் சொன்னவர் தான் திரு ரமேஷ் அவர்கள். இல்லை, இந்த பிரச்சனை திரு சேதுராமன் அவர்கள் இன்னைக்கு வயிறு மூப்பு காரணமாக கொஞ்சம் உடல்நலை பாதிக்கப்பட்டு அங்க இருக்காரு. அவருக்கு ஏதோ பார்க்கின்சன் பக்கவாதம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு நிகழ்வு. அந்த அளவுக்கு உண்மை குறிப்பா ஒரு மதுரை மாநகரத்திலேயே ஒரு பெரிய பழைய இப்பதான் வந்திருக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி, அப்போலோ மற்ற இதர மருத்துவமனைகள்லாம். குறிப்பாக கடந்த காலத்தில் ஒரு பெரிய மருத்துவமனை பார்க்கப்பட்டது இதுதான், இந்த மதுரை மீனாட்சி மிஷன் தான். அங்கே இலவச சாப்பாடாக இருக்கட்டும், மருந்து செலவுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் அவர் சேதுராமன் அவர்கள் ஒரு சோஷியல் வெல்ஃபேர் முறையே பண்ணிட்டு இருந்தார் மக்களுக்கு. இப்போ இதுக்குள்ள வந்த பிரச்சனை இது அரசியல் ரீதியாக வந்த பிரச்சனையா அல்லது குடும்ப சார்ந்த சண்டையா? இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா திரு ரமேஷ் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் ஆதரவாக லாட்ரி மார்ட்டின் மகனும் இறங்கியிருக்கார் களத்துல. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அப்போ மிக சிறந்த ஒரு அப்பழுக்கற்ற ஒரு நபர் இறங்கியிருக்காருன்னா அப்போ ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு மக்கள் நினைச்சிட போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா வழக்கு கொடுத்தது அவங்க அப்பா, தம்பி கொடுக்கல.
அவங்க அப்பா மருத்துவர் சேதுராமன் தான் இந்த வந்து வழக்கை கொடுத்திருக்காரு. என்ன வழக்கினுடைய அடிப்படை அப்படின்னா, மருத்துவமனையில அதுக்கான அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த சொத்து பத்து, அதை வந்து அவர் சேதுராமன் கையெழுத்து போடாம ஃபோர்ஜரியாக இவரே வந்துட்டு போட்டிருக்காங்களா இல்ல இவர் சார்பா யாரோ, ஆனா அவர் பேர்ல வந்து போட்டிருக்கிறது, சேதுராமனுடைய கையெழுத்தாக போட்டிருக்கிறது அப்படின்றது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சேதுராமன் தான் வழக்கு வந்து போட்டிருக்காரு. அப்போ இதுல யாரை நம்ம போய் குற்றம் சொல்றது? இப்போ இது வந்து எந்த முகாந்திரத்துல மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்துது? இது 2012 இருந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னும், இதுக்கு பின்னாடி அவங்க தம்பி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல பிறந்திருக்கக்கூடிய பொண்ணும் சொல்றாங்க. அதான் இப்போ இதோட பிரச்சனையில யாராவது அரசியல் பின்புலம் இங்க இப்போ பெரிய அளவுக்கு பேசப்படுதா? அந்த அரசியல் பின்புலத்துலதான் இவரெல்லாம் செயல்படுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா சேதுராமன் பத்தி ஊருக்கே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு சமூக நீதிக்கான அரசியலை முன்னெடுத்து பயணிக்கக்கூடியவர். பல தலைவர்களும் அவர் பின்னாடி எல்லாம் போனதை பார்த்துருக்கோம். சமூக நீதிக்காகவே இங்க உழைக்கிற ஒரு மதுரையில உழைக்கிற ஒரு ஜீவன் என்ன திரு சேதுராமன் வந்து ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த ஒரு பார்வையில பார்க்கும்போது இப்போ வர இந்த பாஜகவை சார்ந்தவர்களா இருக்கட்டும் இல்ல ஆளுங்கட்சியா இருக்கட்டும், கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி பண்ண வழக்கு இது. அது ஏன் இந்த டைம்ல இது போல கலவரமாகணும்? அதாவது இந்த நேரத்துல தான் தீர்ப்பு வரணும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? தீர்ப்பு வந்திருக்கு, இத்தனை நாள் வந்து ஆஜராகாம நீதிமன்றத்துக்குள்ளேயே ஆஜராகாம இருந்தா என்ன பண்ண முடியும்? அப்போ ஒரு கட்டத்துல நான் பெயிலபிள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஏன் அந்த இடத்துக்கு வரோம்? எதுக்குமே வரல, எதுக்குமே ஆஜராகாம இருக்கும் பொழுது அல்லது பல நேரங்கள்ல வாய்தா வாங்கும் பொழுது அப்போ என்ன நெருக்கடியை கொடுக்குறோம் அப்படின்னா, கண்டிப்பா பெயில் இல்லாம அவங்கள உள்ள கொண்டு வரணும், பெயில் இல்லாம அவங்கள வந்து கைது செய்யணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீதிமன்றம் நகருது. அப்ப அந்த இடத்துக்கு போகணும்னா நீங்க என்ன செஞ்சீங்க அதை சொல்லணும் இல்லையா? ஒரு அவதூறான வழக்கு இத்தனை வருஷத்துக்கு நிக்குமா? எனக்கு அதான் ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப இந்த சூழல்ல அவங்க அப்பா தான் தன்னுடைய கையெழுத்தை ஃபோர்ஜரியா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. தடயவியல் துறை சார்ந்து அவங்க வந்து அது ஆய்வு பண்ணி ஆமா தப்பு, இது வந்து மருத்துவர் சேதுராமன் அவர்களுடைய கையெழுத்து கிடையாது, இது வந்து யாரோ தப்பா போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து கைது நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ இவருக்கு வந்து குரல் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் கிளம்பி வராங்க. அந்த வந்திருக்கக்கூடிய அந்த நிறைய பேருக்கு என்ன யார் வாய்ஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்க பாருங்க. நீங்க சாதாரணமா சேதுராமன் அவர்களை பத்தியும் தெரிஞ்சுக்காம, இவர் ரமேஷ் அவர்களை பத்தியும் தெரிஞ்சுக்காம, இவருக்கு ஆதரவாக கொடுக்கக்கூடியவங்களுடைய குரல் யாருடைய குரல்னு பாத்தீங்கன்னா, அதான் இப்போ திரு ரமேஷ் அவர்களுக்கு பக்கபலமா இருக்கிற ஒரு யாரோ ஒரு அரசியல், அது அந்த அவங்களுக்கு என்ன நோக்கம் இதுல அது இருக்கு இல்லையா? சரி, அதுலயும் என்ன சொல்றாங்கன்னா, தம்பிக்கு வந்துட்டு ஏற்கனவே இப்போ ஆட்சியில இல்லாத எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிக்கும் இவங்களுக்கும் ஒரு பெரிய பரஸ்பரம் பெரிய அன்பு இருந்தது, பெரிய உறவு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அப்ப அந்த ஆட்சியில தானே இப்படி ஒரு கைது நடவடிக்கை நடந்திருக்கணும். அப்போ நடக்கல. இப்போ இந்த ஆட்சி என்பது வேற ஒரு ஆட்சி, திராவிடம் அல்லாத ஒரு ஆட்சியா இன்னைக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஆட்சியில இந்த கைது நடவடிக்கை நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ நீதிமன்றத்துக்குள்ள மாநில அரசா போய் உட்காருது? எவ்வளவு கொஞ்சமாவது யோசிக்கிறாங்களான்னு பாருங்களேன். மாநில அரசே ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தை போய் நாட வேண்டியதா இருக்கு. இன்னும் நமக்கு காவிரி தண்ணி வரல. இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அப்போ ஒரு நீதிமன்றத்துக்கும் மாநில அரசினுடைய குரலுக்கும் அந்த உரிமைக்கும் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. அப்போ இதை வந்து வேணும்ட்டே அரசியல் பண்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில இவருக்கு வந்துட்டு ஏதாவது ஒண்ணு கிடைச்சிடாதா, இவருக்கு வந்து நீதி கிடைச்சிடாதா அப்படின்னா, கைதா இருக்கிறதே இந்த ஆட்சியில தான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசை போய் நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கும். நீதி கிடைக்குமா இல்ல அழுத்தம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு இது சோசியல் மீடியாவில் திரு ரமேஷ் அவர்களை வேற விதமா சித்தரிக்கிறாங்க. எப்படியாக நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றது தெரியல. சரி, அந்த இடத்துக்கு எடுத்துன்னு வந்திருக்காங்களா இந்த செய்தியை? சரி, இப்போ பாருங்க, அவர் நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து ஒரு சமூக போராளி, அவர் ஒரு புனிதர்னு வச்சுக்கலாமே, அப்படியே வச்சுக்கிறேங்க, அப்படியே அவரை வந்து அந்த பிம்பத்தை அப்படியே கட்டமைக்கிறேன். அப்படியான ஒரு நபர் அப்பாவினுடைய கையெழுத்தை ஃபோர்ஜரியாக போட வேண்டிய அவசியம் என்ன? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அப்ப அப்பாவுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? நீங்க சொல்லி அப்பா கேட்க மாட்டார் அப்படின்னால்தான் நீங்க வந்து பொய்யான ஒரு கையெழுத்தை போட்டிருக்கீங்க அப்பா மாதிரி. அப்போ நீங்க ஏதோ ஒண்ணு சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல்ல ஈடுபடுறீங்க.
இல்லையா? இல்ல சட்டத்துக்கு விரோதமாக அந்த சொத்துல இருந்து நீங்க எதையோ அபகரிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் நீங்க வந்து பொய்யான ஒரு கையெழுத்தை போட்டிருக்கீங்க. பொய்யா கையெழுத்து போட்டிருக்கிறவங்களை எல்லாம் சமூக போராளின்னு யாரும் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, சத்தியமா எனக்கு தெரியல. இந்த சூழல்ல இப்படி ஒரு ஃபோர்ஜரி கையெழுத்து போட்ட ஒருத்தரை வந்து ஒரு சமூக போராளி அப்படின்னு சித்தரிக்கிறது அப்படின்றது சமுதாயத்தை பின்னோக்கி இழுக்கக்கூடிய ஒரு செயல். இதை ஒரு நாளும் இந்த சமுதாயம் செய்யக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். உண்மையிலேயே அவர் வந்து அப்பழுக்கற்றவர் அப்படின்னு சொன்னா நீதிமன்றம் சொல்ல போகுது, நீதிமன்றம் அந்த தீர்ப்பை மாற்ற போது அதற்கான ஆவணங்களை நீங்க கொண்டு போய் கொடுங்களேன். உங்ககிட்ட தான் இருக்கு, நீங்க தான் யோக்கியமானவராச்சே, யோக்கியமானவங்க போய் கொடுக்க வேண்டியது தானே. அப்ப ஏன் இவ்வளோ வருஷமா அது இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கு? அப்பவே நீங்க முடிச்சு வச்சிருக்கலாமே. இல்லைங்க நாங்க யோக்கியமானவங்க, நாங்க இதெல்லாம் பண்ணலைங்க அப்படின்ற ஆவணத்தை கொடுத்திருந்தா இந்நேரம் முடிஞ்சிருக்கும். ஆனா இது எதுவுமே இல்லாம இன்னைக்கு வரைக்கும் இழுத்தடிச்சு இப்போ நான் பெயிலபிள்ல வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னா இல்லாம புகையாது, அள்ளாம குறையாது, அதான் பழமொழி. அப்போ ஏதோ ஒண்ணு அங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இது மாதிரி பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. எப்பவுமே உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு குடும்ப பிரச்சனை வந்தா மீண்டும் அவங்க எல்லாருமே ஒண்ணா செஞ்சிருவாங்க. அது போல நிகழ்வுகள் ஏதாவது நடக்க வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு கூட கிட்டத்தட்ட அப்படிதான் தோணுது. அதுலயும் தேர்தல் வரக்கூடிய சமயங்கள்ல என் பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொன்னவரும், எங்க அப்பாவே இவர் இல்லை அப்படின்னு சொன்னவங்களும், எங்க மாமனாரை நாங்க வந்துட்டு மரியாதையே கொடுக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு சொன்னவங்களும், தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி வந்து முடிஞ்சு ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்றத நம்ம அரசியல் களத்துல பார்த்தோம். அந்த கட்சி பேரை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு எந்த இதுக்கு சின்னத்துக்கு ஓட்டு போட முடியும், பெரிய மாங்காவுக்கு ஓட்டு போடணுமா, சின்ன மாங்காவுக்கு ஓட்டு போடணுமா அப்படின்னு பல்வேறு ட்ரோலை வந்து நம்ம சோஷியல் மீடியால பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்போ மக்களை வந்து இவங்க குழப்புறாங்களா, இல்லை மக்களை வந்து ஏமாத்துறாங்களா, மக்களை வந்து முட்டாள்கள் நினைச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த இடத்துல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு மருத்துவமனைக்கு அந்த மருத்துவமனையை தொடங்கினார் இல்லையா, அந்த மருத்துவருக்கு அவர் அப்பா அப்படின்றத எல்லாத்தையும் மீறி அவருக்கு சமூகத்துல இருக்கக்கூடிய அந்தஸ்தை காலி பண்ற மாதிரியான ஒரு வேலையை பண்ணிட்டு நான் வந்து நல்லவன் அப்படின்னு சொல்றது எந்த வகையிலுமே நியாயம் இல்லை. ஒரு கோபத்தின் காரணமாக கூட இந்த வழக்கு வந்து தொடரப்பட்டிருக்கலாம். மறுபடியும் அவங்க வந்து சமாதானமாக போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் பேசுறதுக்கு அர்த்தமே இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சுமூகமான முடிவு கிடைக்குமா அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறிதான். இப்போ எந்தவித செய்தியும் தெரியாம ஒருதலை பட்சமா இந்த சோசியல் மீடியாவில் பேசின்னு இருக்காங்களே, அவங்கள பத்தி என்ன சொல்றீங்க? அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க. நம்ம ஊர்ல அப்பெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியில ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில ஒரு 10 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்கன்னா ஊர்க்கதை உலக கதை எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாங்க, பெண்களோ ஆண்களோ. அதுல இருந்து யாராவது ஒரு 2 பேர் கிளம்பி போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீதி இருக்கிற 8 பேர் போன 2 பேரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் இங்க இருந்து இன்னும் கிளம்புனாங்க அப்படின்னா அந்த போனவங்களை பத்தி பேசுறது தான் இவங்களுக்கு வந்து வேலையா இருக்கும். இன்னைக்கு திண்ணைகள்லாம் இல்லை, இன்னைக்கு எங்கேயுமே அதுக்கு உட்கார்ந்து பேசுறதுக்கான இடமே இல்லை. அந்த இடம் இன்னைக்கு எதுன்னா சோஷியல் மீடியா தான். அதனால போனவன் பத்தி வந்தவன் பத்தி இவனை பத்தி இவன் வீட்டுல என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு இவன் இங்க இருந்து சொல்லுவான். அன்னைக்கு பழைய படத்துல இவர் NS கிருஷ்ணன் தான் ஒரு அழகான ஒரு சீனை வச்சிருப்பாரு. யார் வீட்லயோ மனைவியும் இன்னொரு ஆணும் வந்துட்டு தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். சரி, உன் சட்டப்பையில என்ன இருக்குன்னு சொல்லு. என்ன இருக்கும்? ஒரு 10 ரூபாய் இருக்கும், இந்த இது இருக்கும், இந்த காகிதம் இருக்கும், அந்த காகிதம். எவ்வளோ ரூபாய் இருக்கு, எவ்வளோ நாணயம், எவ்வளோ சில்லறை இருக்குன்னு சரியா சொல்லு. உடனே அவர் சட்டப்பைய எடுக்க போவார். பார்த்து சொல்றேன், பார்க்காம சொல்லு. அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார்க்காம சொன்னல, இப்ப உன் சட்டப்பையில என்ன இருக்குன்னு நீ பார்க்காம சொல்லு. அது தெரியாதுங்களே அப்படின்னு அவன். அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஊர் உலகத்துல என்ன நடக்குது அப்படின்றத ஒரு சினிமாவை போல ஒரு திரைக்கதை எழுதக்கூடிய வேலையை இன்னைக்கு வந்துட்டு இப்படி சமூக வலைத்தளங்கள்ல உட்கார்ந்து பண்றாங்க. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி.